ஹோம் லோன். ஸோ ஹோம் லோன் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு போதுமான அளவு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஹோம் லோன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ வருஷம் கட்டுறீங்க, டென்யூர் எவ்வளோ பார்க்குறீங்க, அது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஹோம் லோன் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து பேங்க் லோன் சொல்லுவாங்க, சில பேர் கட்டாயம் எடுக்கணும் கம்பல் பண்ணுறாங்க, இது வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கம்பல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட பெனிஃபிட்காக ஹோம் லோன் இன்சூரன்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி எதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஏதாவது ரிஸ்க் ஃபேமிலி ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட நாளைக்கு வந்து ஹோம் லோன் வந்து வேற யாரு மேலேயும் உங்க பேர்டன் ஆயிடக்கூடாது, உங்க ஃபேமிலியில் கட்டுறவங்க பேர்டன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹோம் லோன் இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா அது வந்து இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கும். அதே சமயம் ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஏதாவது மழை புயல், ஏதோ வீடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, இடிச்சு வீடு விழுந்துருச்சு அப்படின்னு பட்சத்தில் இப்போ நீனா ஷோவில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இடி இடிச்சு வீடு வந்து இடிச்சிருச்சு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஹோம் லோன் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அது ஈஸியாக கவர் ஆகும். ஸோ மறக்காம இந்த மாதிரி ரெகுலரான டிப்ஸ்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.